வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருக்குது. தினமும் சிறிதளவு அதிகாலையில் எழுந்ததுக்கப்புறம் தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போட இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலையுமே நம்ம பெறுவதால் எந்த விதமான நோய் தாக்கம் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ எந்தெந்த நோய் தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம், நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குங்க. ஸோ தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேளையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் தலைமுடிக்கு வந்து கொடுக்குங்க. பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெல்லிக்காய் ஜூஸ். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தூண்டும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்றவற்றை நீக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்குங்க. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம பெறலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா நம்ம வந்து பசியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து வெயிட் லாஸ் நம்ம பண்ணணும். அதுதான் ஆரோக்கியமான முறை. இப்போ அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உடல் எடையும் இருக்கணும்னு நினைப்போம். அதுதான் ஆரோக்கியமும் கூட. ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்மளுடைய உடல் எடை ஒருவேளை அதிகமாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம், ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகாலையில் இருந்து ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, இல்லைனா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வெயிட்டில் தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் 20லேருந்து ஒரு 30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து உங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத முன்னாடியே தடுக்கும், உடல் எடையை குறைக்கும். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அதை உடலுக்கு தேவையான எனர்ஜியாக சக்தியாக அவங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகணும் அப்படின்னா கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடணும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும்போது அவங்க எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி, எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, முதுகு வலி, தோள்பட்டை வலி ஏற்படுறது, கை கால்களில் வலி ஏற்படுறது, இடுப்பு வலி ஏற்படுறதுன்ற இந்த மாதிரி எலும்பு தொடர்பான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு உறுதியாக எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாமே நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குங்க. கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு அதிகரிக்கும். அப்போ கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்கள் இருக்கக்கூடிய கருவிழி, அந்த கருவிழியில் இருக்கக்கூடிய திசுக்கள் அதனுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறைக்குதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை எதுவும் இருக்காது. கூர்மையான கண் பார்வையை பெற்றுக்கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம்.
மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இப்போ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்பாடு வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம தொடர்ந்து உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். நமது ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நோய்கள் ஏற்படுவதெல்லாம் குறையும். மேலும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையுமே நம்ம தடுத்துக் கொள்ளலாம். எதையும் நாம் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நாம் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஆர்த்திரோக்ளெரோசிஸ் அப்படின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்புகளை படிய வச்சு அந்த இரத்த நாளத்தில் சுலபமாக இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்குது. ஸோ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரையக்கூடிய நார்சத்து இது போன்ற வேதிப்பொருட்கள் அதிகமாக கொண்டிருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை நீக்கிவிட்டு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும் பராமரிக்கும். இதனால் அந்த ஆர்த்திரோக்ளெரோசிஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து நீக்கப்படும். இரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் எப்போதுமே சீரான அளவில் செல்வதால் இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற எந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ உங்களுடைய இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இதயத்துக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே சீரான அளவில் செல்வதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸையும் இல்லைனா அதிகாலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளணும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் தினமும் காலையில் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் ஒரு 50 ml வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை, அந்த ட்ரையாக இருக்கும் இல்லையா நம்மளுடைய சருமம், அது எல்லாமே உங்களுக்கு நீக்கப்பட்டுவிடும். சருமத்தினுடைய பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் வந்து ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்குங்க. இப்போ தோல் செல்கள் வந்து மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக பங்களிக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த முகப்பொருட்கள், கண்கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவணித சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். மலச்சிக்கல், செரிமானம் தொடர்பான கோளாறுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் கண் விழிக்கிறது, நான்வெஜ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிட்றது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுது. நம்ம தினமும் காலையில் வெறும் வெயிட்டில் தண்ணீர் குடித்ததுக்கப்புறம் ஒரு 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் அசுத்தங்களும் வெளியேறிவிடும். வாயு தொல்லை வந்து நீங்கிவிடும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை தடுத்து மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையுமே முற்றிலுமாக நம்ம தவிர்த்து கொள்ளலாம். சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆகிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உதவி பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும்னா நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.